வணக்கம் நண்பர்களே. மதராசி கிட்டத்தட்ட 50 கோடி 2 நாள் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக இனி ஒரு 10 நாள் கணக்கு பண்ணும்போது ஒரு 200 கோடி இந்த படம் வந்து எடுக்கிறதுக்கு ஆப்வியஸ்லி சான்சஸ் இருக்குது. அப்படி 200 கோடி வந்துட்டா சிவா வந்து ஒரு டயர் 1 ஹீரோவில் சேர்றாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்வி கேட்குறாங்க. அப்படிலாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ண முடியாது. சாரி, நம்ம பண்ண முடியாதுங்கிறத விட ஃபேன்ஸில் இருந்து ஏன் ஆல் ஓவர் பேன் இண்டியாவே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் வந்து டயர் 1ல் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரீஸில் சிவகார்த்திகேயன் ஒன்றை வந்து அக்ரி பண்ண மாட்டாங்க. அதுக்கான ரீசன் நான் சொல்கிறேன். இன்னும் இவர் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டயர் 2 ஹீரோஸே நல்ல நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுத்து அவர்களே வந்து டயர் 2 லிஸ்ட்டு தான் இருக்கிறாங்க. அஃபிஷியலாக இதுக்குன்னு அவர் கன்யூஸாக வந்து ஒரு 300 கோடி 400 கோடின்னு ஒரு குறைஞ்சது அவர் 6-7 படம் கொடுத்தா தான் அதையே வந்து அக்ரி பண்ணுவாங்க. ஸோ ஓகே, நம்ம டயர் 1 டயர் 2 பற்றி இங்கே பேச போகிறது கிடையாது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 50 கோடி 2 நாளில் வந்து வசூலிச்சிருக்கு. இப்படியே போனால் 200 கோடி வந்து இந்த படம் வந்து எடுக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இந்த படம் யூ/ஏ வந்தாலும் கூட ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து பெருசாக இந்த படத்துக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டல. பட் குட்டீஸ்லேருந்து ஃபேன்ஸ் வரைக்கும் எல்லாருமே இந்த படத்தை வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு 2-3 தேட்டருக்கு சும்மா ஒரு விசிட் அடித்து போய் எல்லாம் சும்மா அப்படியே படம் பார்த்தேன். ஒரு 2 டைம்ஸ் பார்த்தேன். அந்த அமரனுக்கு வந்த அந்த ஆடியன்ஸ் வந்து அதிகமாக இதுக்கு வரல. பட் அதே நேரத்தில் வந்து குட்டீஸ் பசங்களை நான் நிறையா பார்க்க முடிஞ்சுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் வந்து கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. மற்றபடிக்கு பாய்ஸ் தான் ஏகப்பட்ட பேர். அந்த ஜென்சி பசங்க அளவே இல்லை, பயங்கரமாக வந்து தேட்டரில் வந்து குவிகிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபேன்ஸுக்கும் ஜென்சி அந்த ஏஜ் பசங்களுக்கும் குட்டீஸ்க்கும் தகுந்த மாதிரி தான் இந்த மதராசி படம் வந்து ஒரு சக்ஸஸ் கொடுத்துருக்கு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேசிவ் ஹிட்டாக இவங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. பட் காமன் ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து பெருசாக சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஏன்னா பண்ணுற அளவுக்கு இது வானத்தை போல மாற படம் கிடையாது, ஒரு அமரன் மாற படமெல்லாம் வந்து கிடையாது. இது ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட், ஒரு குடும்பஸ்தான் அந்த மாதிரி கிடையாது, ஒரு ஃபீல் குட் மூவிங் கிடையாது. இது ஒரு கம்ப்ளீட் அண்ட் ஆக்ஷன் பேக், ஒரு துப்பாக்கி மாற படம். அப்படிங்கும்போது நம்ம வந்துட்டு நம்ம அதில் எதிர்பார்க்க முடியாது ஃபேமிலி ஆடியன்ஸு அப்படி எல்லாமே வந்து. இது வந்து சிறியோர்கள் முதல் பெரியோர் வரை ஆக்ஷன் பேக் பிடிச்சி பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கான உண்டாக்கப்பட்ட ஏஆர்எம்மோட படம் தான் இது. அதுதான் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நிறைய பேர் ஒரு தப்பான டீவியேஷன்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க. அவங்களுக்கு தான் நான் இந்த இடத்துக்கு சொல்ல வரேன். நீங்கள் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வரல, அவங்க வரல அப்படிங்கன்னா வராதுக்கான ரீசனும் நான் இங்கே சொல்லிட்டேன். இதுதான். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கோடி வரைக்கும் டெஃபினட்டாக இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணும். இப்போவே 50 கோடி வசூலிச்சிருக்கும் போது இன்றைக்கி அப்படிங்கும்போது ஒரு 50 போட்டாலும் 150 கோடி வந்துருச்சுங்க. அடுத்த ஒரு வாரத்தில் வந்து ஒரு நாளைக்கு 5 கோடினே போட்டாலும் உங்களுக்கு என்னாச்சு இல்லையா? ஸோ 200 கோடி சாலிடாக வந்துடும். ஸோ எஸ்கே மிகப்பெரிய ஒரு கம்பேக் தான், அதில் எந்த ஒரு சந்தேகமும் வந்து கிடையாது. சார், எஸ்கே கம்பேக் சொல்லக்கூடாது, முருகதாஸோட கம்பேக் ஒரு பெரிய கம்பேக். அதே போல் மார்க்கெட் வந்து சிவாக்கு வந்து ஸ்டாண்டர்டாக ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தேங்க்யூ.